ஜம்மு காஷ்மீரில் பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பாதிக்கப்பட்டோரில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் இருப்பது பெரும் கவலை அளிப்பதாக உள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். காஷ்மீர் அரசுடன் ஒருங்கிணைந்து செயல்பட டெல்லியில் உள்ள தமிழக அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம், விவரங்கள் என்ன? ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பஹல்காம் சுற்றுலா தளத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதலுக்கு முதலமைச்சர் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். பாதிக்கப்பட்டோரில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் உள்ளனர் என்ற தகவலை தற்போது தமிழக முதலமைச்சர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருக்கின்றார். ஜம்மு காஷ்மீரில் பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்டோரில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் இருப்பது பெரும் கவலை அளிப்பதாக உள்ளது என்று முதல்வர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் காஷ்மீர் அரசுடன் ஒருங்கிணைந்து செயல்பட டெல்லியில் உள்ள தமிழக அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதலுக்கு தன்னுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். இறந்தவர்களுடைய ஆன்மாவை சாந்தி அடைய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த செய்தி தனக்கு மிகுந்த வருத்தம் அளிப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழகத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் அந்த தாக்குதலில் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற தகவலையும் தற்போது தமிழக முதலமைச்சர் பகிர்ந்திருக்கின்றார். காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாதிகள் நடத்தியிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய கொடூர தாக்குதலில் 25க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் உயிரிழந்திருக்கின்றார்கள். பலர் காயமடைந்து தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில்தான் தமிழக முதலமைச்சர் அந்த பாதிக்கப்பட்ட நபர்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் இருப்பது கவலை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளதுடன் காஷ்மீர் அரசுடன் ஒருங்கிணைந்து செயல்பட டெல்லியில் உள்ள தமிழக அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதையும் முதலமைச்சர் தனது சமூக வலைதள பக்கத்தில் தற்போது பதிவு செய்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.